ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜாய் ஆஃப் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் ஸ்கூல் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ ஹாலிடேக்கு நாங்கள் இந்தியா கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். இந்தியாவில் நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிற வீடியோலாம் இன்னும் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. எங்களோட ஃப்ளைட்டு டெர்மினல் 3ல தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளைட் டைமுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு லக்கேஜ்லாம் போட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு T2க்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த T3லேருந்து T2க்கு போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி தான் போச்சு. ஸோ இந்த வியூவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கை ட்ரெயின் வழியாக இந்த வாட்டர் ஃபாலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஜுவல் ஏர்போர்ட்டுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து T2க்கு போயிட்டோம். T2வில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு சட்னி மாரி இருக்குது. ஸோ அங்கே தான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். T2வில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப அழகான இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. இதுவுமே பார்த்துட்டு இங்கே 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பிரிட்ஜ் வழியாக ஜஸ்ட் வாக் பண்ணி ஜுவல் ஏர்போர்ட் தான் போகலான்னு சொல்லிட்டு வாக் பண்ணிகிட்டு இருக்கோம். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கறதுக்குனே ஒன் டேவே வேணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய ப்ளேக்கும் இருக்குது. கிட்ஸுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ப்ளே பண்ணதுக்கு. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்கை ட்ரெயின். இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து போனோம். இந்த வியூவிலேருந்து இந்த ட்ரெயினை பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஜுவல் ஏர்போர்ட் வந்துட்டோம். இங்கே எதுக்காக வந்தோன்னா மிரர் மேஸ் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்கு ஒன் ஷார்ட்டாக 1 இயருக்கு இருக்கிற மாதிரி கூட உங்களால் வர முடியும். அடிக்கடி வருவீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இப்போ நினச்சின்னா நம்ம போக முடியும். மிரர் மேஸில் இருக்க சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி எதுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம போய் இடிச்சிக்கக்கூடாது மிரரில் அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வச்சுட்டே தான் நம்ம மூவ் பண்ணால் சேஃப்டியாக இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு பார்த்திங்கன்னா பவுன்சிங் ஸ்கை நெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வாக்கிங் நெட் கூட இருக்கும். அதுவுமே ரொம்ப அட்வென்ச்சராக நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து நல்லா 2-3 ஹவர்ஸ் கூட போகும். நமக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு ஃப்ளைட் டிலே இல்லை ஃப்ளைட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நிறைய டைம் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் சிங்கப்பூரில் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, சிங்கப்பூர் சிட்டி டூர் கூட ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட்குள்ளே அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் விசாவே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே சிட்டி டூர் பார்த்துடலாம். நாங்கள் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி T3க்கு போயிட்டு டிபாச்சர் ஹாலுக்கு வந்துட்டோம். நாங்கள் டிபாச்சர் ஹாலுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.